ஹே மை எனர்ஜிஸ், இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் பண்ணலாமா? அப்படி என்னன்னு பார்க்குறீங்களா? குருவி கூடுதாங்க. வெயிட், அது எப்படி சாப்பிட முடியும்னு பார்க்குறீங்களா? அதுக்கு பொட்டேட்டோவை குக் பண்ணி தோல் சீவி வச்சுக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணதும் குக் பண்ண பட்டாணி, க்ரீன் சில்லி, கேப்சிகம், ஜிஞ்சர் கார்லிக், கொரைண்டர், டர்மரிக், ரெட் சில்லி பவுடர், சால்ட், பன்னீர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் காட்டுறேன்ல, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷேப்பில் இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். தடா! ஒரு பவுலில் மைதா, சால்ட் அண்ட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம ரெடி பண்ண நெக்ஸ்ட்டை மைதாவில் கோட் பண்ணி அதை திரும்ப ரோஸ்டட் சேமியாவில் கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கோங்க. இது 15 மினிட்ஸ் ரீஃப்ரிஜரேட்டரில் வச்சுடுங்க. பன்னீரை நல்லா தூள் பண்ணி அது கூட பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாம் பண்ணிக்கோங்க. திரும்ப அந்த பால்ஸை ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ரெண்டாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதும் நம்ம ரெடி பண்ண க்ரீன் சட்னி, அது கூட கொத்தமல்லி சைடில் வச்சு நம்ம ரெடி பண்ண பால்ஸ் வச்சா குருவி கூட ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க.